நீ ஏன் புரிஞ்சுக்கிட மாட்டேங்கிற? ஏன் நீ டியூஷன் தான் எடுப்பேன்னு சொல்லி ரொம்ப பிடிவாதம் பண்ற? தயவு செஞ்சு அந்த எண்ணத்த விட்டுரு. நீ எதுக்காக எடுக்கணும்னு நினைக்கிறேன்னு எனக்கு தெரியுது. நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். நான் ரொம்ப நைட்டெல்லாம் லேட்டா வரேன் அப்படிங்கிற நினைக்கிறதுனால தான் நீ எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நீ செய்கிறங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது. ஆனா நீ அப்படி எதையும் நினைக்காத. ஒண்ணு சொல்லட்டுமா? நான் வந்து சின்ன வயசுலேருந்தே கடையில வேலை பார்த்துருக்கேன். நான் சின்ன வயசுலேருந்து வேலை பார்த்து பழகிட்டேன். எனக்கு இதில ஒரு விஷயமே கிடையாது. நான் கஷ்டப்படவே இல்ல. இன்னொன்னு சொல்லப்போனா எனக்கு கடை வேலைய விட இந்த வேலை ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் பிடிச்சு தான் பண்றேன். ஸோ, அதனால நான் வந்து இந்த இத எல்லாமே பார்த்துக்கிறேன். நீ இந்த வயசுல படிக்கிற வேலைய மட்டும் பாரு. நீ மாரி படிச்சு முடிச்சதுக்கப்புறம் ஒரு கவர்மெண்ட் ஜாப் போ. அப்பாவும் பெருமைப்படுவாரு. எல்லாருமே சந்தோஷப்படுவாங்க. சரியா? அதனால இப்ப வந்து டியூஷன் எடுக்க போறேன், அத எடுக்க போறேன் அப்படிங்கிற முடிவ வந்து நீ விட்டுரு. நீ படிக்கிற வேலைய மட்டும் பாரு அப்படின்னு சொல்லி அவர் அட்வைஸ் பண்றாரு. நமக்கு உதவி பண்றவங்களுக்கும் நமக்கு எந்த கஷ்டத்தையும் குடுக்கக்கூடாது. நம்மளால யாரும் துன்பப்படக்கூடாது. அதனால நீ வந்து படிக்கிற வேலைய பாரு சரியா? அவ்வளோதான் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் எந்திரிச்சு போயிறாரு. அதுக்கடுத்து வந்து நம்ம கோமதிய காட்டுறாங்க. அவங்க கிச்சன்ல வந்து காய் கட் பண்ணிக்கிட்டேவும் பேசுறாங்க. "எப்பா ஒரு நாள் இடிஞ்சு ஒரு நாள் பிறக்கறவங்களும் என்னென்னலாம் நடந்து போச்சு. ச்சே!" அப்படின்னு